வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். இந்தியா டுடே மேகசின் ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு தடவை மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசம் முழுவதும் பாலிட்டிக்ஸில் பலவிதமான கேள்விகளை கேட்டு அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடுறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் எலெக்ஷன் நடந்ததுன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, எந்த மாநிலத்தில் எந்த முதல்வர் வந்துட்டு சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவரினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, முதல்வராக இவருக்கு பதிலாக வேறு யார் வந்தால் நல்லாயிருக்கும், இன்னைக்கு டேட்டுக்கு பிரதமர் கேண்டிடேட்டில் இவருக்கு பதிலாக வேறு யார், 2வது 3வது பொசிஷனில் யார் யார் இருக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பல எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் பல தலைவர்கள் இருந்தாலும் அந்த தலைவரில் எதிர்க்கட்சி தலைவர் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது யார் லீட் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டு அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒருக்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டான மூட் ஆஃப் தி நேஷன் இந்த மாதம் வெளிவந்திருக்குது. இதில் வந்துட்டு டாப் 10 முதல்வர்கள் அவர்களினுடைய செயல்பாடுபடி மக்களினுடைய கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. 2 விதமான பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று, ஒவ்வொரு மாநிலத்திலையும் உங்கள் முதல்வர் எப்படி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில மக்கள் அந்த முதல்வருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதை பொறுத்து ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று, ஓவராலாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முதல்வர்கள் செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று மாநிலங்கள் வைஸ், அடுத்தது தேசம் வைஸ். நம்ம அந்த 2 பட்டியலையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் உங்கள் முதல்வருக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க, எப்படி செயல்பட்டுருக்கிறார் அப்படின்ற பட்டியலில் டாப் 10ல் இருக்கக்கூடிய முதல்வர்கள் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 10வது இடத்துல திரிபுராவினுடைய முதல்வர் மாணிக் சாஹா இருக்கிறாரு. இவர் 38.4% மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறாரு. 9வது இடத்துல உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் 38.9% மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறாரு. 8வது இடத்துல தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் 39.9% மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். அடுத்தது 7வது இடத்துல அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதல்வர் பிரேமகந்து, இவர் 40.6% மக்களினுடைய சப்போர்ட்டை பெற்றிருக்கிறாரு. 6வது இடத்துல தில்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் 44.4% மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறாரு. அடுத்தது 5வது இடத்துல ஆந்திராவினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு, இவரும் 44.4% மக்களினுடைய சப்போர்ட்டை பெற்றிருக்கிறாரு. 4வது இடத்துல வெஸ்ட் பெங்காலினுடைய முதல்வர் மமதா பானர்ஜி 45.5% மக்கள் சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது இடத்துல குஜராத்தினுடைய முதல்வர் பூபேந்திர பாய் பட்டேல் 46% மக்கள் இவர் சிறப்பாக செயல்படுறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது இடத்துல அசாமினுடைய முதல்வர் ஹேமந்த பிஸ்வா சர்மா, இவர் 50.8% மக்களினுடைய சப்போர்ட்டை பெற்றிருக்கிறார். அண்ட் முதல் இடத்துல இருக்கக்கூடிய முதல்வர் சிக்கிமினுடைய முதல்வர் பிரேம் சிங் தமாங், இவருக்கு 55.7% மக்கள் சிறப்பாக செயல்படுறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து மாநிலம் வைஸாக உங்கள் மாநில முதல்வருக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய சப்போர்ட். அண்ட் அடுத்தது ஓவராலாக இந்தியா முழுவதும் டாப் 10 முதல்வர்கள் யார் அப்படின்ற பட்டியலையும் தெரிஞ்சுக்கலாம். 10வது இடத்துல பீகாரினுடைய முதல்வர் நிதிஷ்குமார் 0.5% மக்களினுடைய சப்போர்ட்டோடு இருக்கிறாரு. உத்தரகண்ட் மாநிலத்தினுடைய புஷ்கர் சிங் தாமாய், அவருக்கும் 0.5% மக்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க. 9வது இடத்துல இருக்கிறாரு. 8வது இடத்துல அசாமினுடைய முதல்வர் ஹேமந்த பிஸ்வா சர்மா 2% மக்களினுடைய சப்போர்ட்டோட இருக்கிறார் 8வது இடத்துல. 7வது இடத்துல கர்நாடகாவினுடைய முதல்வர் சித்தராமையா 2.7% மக்கள் சப்போர்ட் பெற்றிருக்கிறாரு. 6வது இடத்துல மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே 3.1% மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். 5வது இடத்துல ஆந்திராவினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு 4.6% மக்களினுடைய சப்போர்ட்டை பெற்றிருக்கிறாரு. 4வது இடத்துல தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் 4.7% மக்களினுடைய சப்போர்ட்டை பெற்றிருக்கிறாரு. 3வது இடத்துல வெஸ்ட் பெங்காலினுடைய முதல்வர் மமதா பானர்ஜி 9.1% மக்களின் சப்போர்ட்டை பெற்றிருக்கிறாரு. 2வது இடத்துல தில்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் 13.8% மக்களினுடைய சப்போர்ட்டை பெற்றிருக்கிறார். முதலிடத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் 33.2% மக்களினுடைய சப்போர்ட்டை பெற்று ஓவராலாக இந்தியாவில் சிறந்த முதல்வர் டாப் 10 முதல்வர்களில் முதலிடத்தில் இருக்கிறது யோகி ஆதித்யநாத். ஸோ இந்த பட்டியல் ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷன். ஸோ இதுதான் டாப் 10 முதல்வர்கள் பட்டியல் மாநிலம் வைஸ் அண்ட் தேசம் வைஸ். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.